வந்து செல்லலாம். அதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் நம்மளை தாழ்த்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில ராஜாவே அப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த கூடுகை நீர் ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் அப்பா, ஆண்டவரே ஆவியில் ஒரு மனதோடு அப்பா நாங்கள் ஐக்கியப்பட கிருபை செய்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது முழுமையா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, எங்களோட நீர் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பேசி எங்களை பலப்படுத்த போகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழுமையா எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நம்ம வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா சிஸ்டர்ஸ்? ஆடியோ கிளியரா இருக்குங்களா? தெரியுது sister. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். இப்படியாக இந்த மாலைய வேளையில கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை இதுவாக இருக்கிறது. ஆமீன். இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து அழகாய் 2-3 தடவை இதை வந்து எனக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆமீன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் மிகவும் நன்றியோட, கர்த்தாவே இந்த வார்த்தை குறித்து நான் என்ன சொல்ல வேண்டும் அப்பா என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு சில காரியங்களை வந்து உணர்த்தினார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பெயர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பெயர் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அப்போ ஒருத்தங்களை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, ஒரு பெயரை வைத்து. ஒரே பெயர்ல 2-3 பேர் கூட இருக்கலாம். அப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனிப்பட்ட நபரை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவா அதோட ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஒரு திருமணம் நடந்து விட்டதுன்னா பாருங்க, ஒரு யூஷுவலா பெண்களுக்கு அந்த பேரே வந்து அந்த ஹஸ்பண்ட் பேரை சேர்த்துருவாங்க. இல்லைன்னா மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு ஹஸ்பண்ட் பேரோட அந்த ஐடென்டிட்டி சேர்ந்து விடும். அப்போ ஒரு திருமணத்திற்கு பின்னாடி அந்த பெயர் வந்து அழகா இன்னொருத்தரோட பெயரோடு சேர்ந்து அவர்களுடைய மனைவி என்னும் அந்த ஐடென்டிட்டிக்குள்ள அழகாய் அவங்க வந்து சேர்றாங்க. இப்படியாக பேருங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியா காணப்படுது. சைக்கலாஜிக்கல பார்த்தா கூட ஒருத்தங்களை வந்து நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்டு அவங்களோட நம்ம பேசும் பொழுது அவங்களோட ஒரு குட் இன்டராக்ஷன் இருக்கும் என்பது சொல்றாங்க. ஒருத்தங்க கிட்ட ஒரு பெயர் சொல்லாம பேசுறதுக்கும், அவங்கள கிரீட் பண்ணும்போது, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்கும்போது அவங்களுக்கு பதில சொல்லும் பொழுது, பெயரை சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆன்சர்ல, அந்த கிரீட்டிங்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா அவங்க கிட்ட நம்ம அது சொல்றத நம்மளால அது உணர முடியும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் வந்து அழகா தெரியப்படுத்தும். அதே போல ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் கிளாஸ் ரூம்ல இருக்கிறோம். அப்போ டீச்சர் வந்து ரேண்டமா ஏதோன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பாராட்டுறது இருக்கும். தனியா பெயரை சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு சொல்லி அவங்கள பாராட்டுறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கு. சோ இந்த பெயரை சொல்லி ஒருத்தங்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு பாராட்ட சொல்றதும் அவங்களோட பேசுறதும் வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியமா இருக்கு. இந்த உலகத்துல பாருங்க, அநேகர் பாத்தீங்கன்னா சில பேரை வந்து பெயரையவே வந்து ஒரு கிண்டல் பெயரா சொல்லி எல்லாம் பேசுவாங்க. ஒரு புனை பெயரை வைத்தோ ஒரு கிண்டலாகவோ அவங்களுக்கு அவங்களோட பெயரை சொல்லாம வேறு பெயரை எல்லாம் வைத்து கிண்டலாக கோபம் வரக்கூடிய அளவுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியமா இருக்கு. அப்போ இந்த வசனத்தை நம்ம ஆழமா பார்க்கும்போது பெயர் என்பது இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கர்த்தர் வந்து அங்க சொல்றாரு, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை அவர் வந்து பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்புறம் அவர் நம்மள பெயர் சொல்லி அழைக்கிறாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெஷலான பீப்புள். இந்த உலகத்துல ஒரு ஒரு குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் இப்ப நான் ஷேர் பண்ணேன். இந்த இன்சிடென்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்மளுடைய பெயரை சொல்லும் பொழுது, நம்மளை தனியா கூப்பிட்டு பாராட்டும் பொழுது, ஒரு பெயரை சொல்லி நம்மளோட வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போது அதெல்லாம் எவ்வளவு ஸ்பெஷலோ அதை விட பல மடங்கு ஸ்பெஷல் கர்த்தர் நம்மளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசுவது. இது வந்து ஒரு பெரிய பாக்கியம். என் மகனே, என் மகளே என்று கூப்பிடும் பொழுதும் தனியா நம்ம பெயரை சொல்லி இப்படியாக அந்த பெயரோடு நம்மளை கூப்பிடும் பொழுது அது இவ்வளவு பெரிய ஒரு 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 உணர்வை நமக்குள்ள கொடுக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து என்னுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார், அவர் எவ்வளவு அழகா என்னை கூப்பிடுறாரு, என் பெயரை ஸ்பெசிபிக்கா அவர் சொல்றாரு என்பதாக சொல்லி நமக்குள்ள ஒரு புதிய ஒரு உணர்வு வரும். ஆமேன். இப்போ ஒரு பெரிய ஒரு
ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாங்க. இந்த நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு செலிபிரிட்டி வந்து நிறைய பேருக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். ஆனா அந்த பர்ட்டிகுலர் செலிபிரிட்டி வந்து அந்த கூட்டத்திற்கு நடுவுல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளை வந்து கூப்பிட்டு, எனக்கு உங்களை தெரியும், நீங்க வாங்க, நம்ம பேசணும் என்பதாக சொன்னாங்கன்னா, அந்த அந்த கூட்டத்தின் மத்தியில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆள், இவர் வந்து என்னை ஞாபகம் வைத்திருக்கிறார், இவர் வந்து என்னோட பெயரை சொல்லுகிறாரே என்பது போல இருக்கும். இதெல்லாம் நம்ம உலகத்துல நம்ம யோசித்து வரக்கூடிய, கடந்து வரக்கூடிய சாதாரண விஷயம். ஆனா கர்த்தர் நம்மளுடைய பெயரை சொல்லும் போது இதை விட பல ஆயிரம் மடங்கு நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷமும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வரும். வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அநேகர் வந்து பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். இப்படி பெயர் சொல்லி கூப்பிட்டு கர்த்தர் அநேக காரியங்களை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் வந்து பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த மாலை வேளையில ஒன்று கூடி இருக்கிறோம். நமக்குள்ள வந்து ஏதேனும் ஒரு பயம் இருக்குதுன்னா, நமக்குள்ள ஏதேனும் ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டோம், நமக்கு ஒரு மீட்பு இல்லையோ, நமக்குள்ள இந்த அடுத்த இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஹாஃப்குள்ள வரோம் இல்லைங்களா? ஒரு ஹாஃப் முடிந்து விட்டது. அடுத்த பாதி எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு விடை கிடைக்குமா? எனக்கு ஒரு மீட்பு உண்டா என்று நம்ம நினைத்து கொண்டு இருந்தானா, கர்த்தர் நிஜமாக சொல்லுகிறார். அவர் உறுதியாக சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தரை மீட்டு கொண்டார்னா நம்ம அவருக்கு சொந்தமாகி விடுகிறோம். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நமக்கு எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமீன். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், முழுமையாய் விசுவாசிக்கணும். வேதத்துல பாருங்க, ஆண்டவர் அநேகர பேர் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல கர்த்தர் 2 முறை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமா, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று, மோசேவை மோசே மோசே என்று, அடுத்தது யாக்கோபே யாக்கோபே என்று, இப்படியாக ஒருத்தரை 2 முறை வந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்கா அந்த பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இப்படி அழைக்கும் பொழுது நம்ம பாக்குறோம், ஆண்டவர் வந்து மிகவும் அதுல உறுதியாய் அந்த பர்சனோடு பேசுவதற்காக கர்த்தர் அழைக்கிறார் என்பதாக. அவர் வந்து ஒரு தடவை கூப்பிடுறது மாத்திரம் இல்ல, 2 தடவை கூப்பிட்டு, நான் பர்ட்டிகுலரா உங்களோட உங்களோட நான் பேசணும், உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், உங்ககிட்ட முக்கியமான காரியத்தை நான் சொல்லி இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாக கர்த்தர் வந்து இவர்களை வந்து கர்த்தர் கூப்பிடுகிறார். இப்போ இவர்களை பற்றி இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மளே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடும் என்பதை நம்ம வந்து இவர்கள் மூலியமாக நாம் கூட இந்த மாலை வேளையில தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமை கூப்பிடுகிறாரு. இது வந்து நம்ம ஆதியாகமம்ல பார்க்கலாம். யாக்கோபு ஆதியாகமம்ல பார்க்கலாம். மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேலை புதிய ஏற்பாட்டுல பாருங்க, மார்த்தாளை கர்த்தர் கூப்பிடுகிறாரு. சீமோன் பேதுருவை கூப்பிடுகிறார். பவுலை கூப்பிடுகிறார். இந்த எல்லா காரியங்களுமே நமக்கு தெரிந்தவைகள் தான். நம்ம அநேக தடவை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் நம்ம படித்து வந்திருப்போம். ஆனா இந்த வசனம், இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோட பேசுகிற வசனத்துல எப்படி வந்து ஆண்டவர் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து சேர்த்து வைத்து புரிந்து கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எரேமியால கூட சொல்லுகிறாரு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தின் முதல் பதில, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று. அப்போ ஆண்டவர் வந்து நம்மள வந்து இந்த பூமியில நம்ம வருவதற்கு முன்னதாகவே நம்ம இவர் அறிந்திருக்கிறார். நம்மளை அவர் அறிந்தவராய் இருந்து நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும், நமக்கான ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்துமே நம்ம கவலைப்படாத பிள்ளைகளாக இருந்து, கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், அவர் என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்பதாக நம்ம இந்த வசனத்துல உறுதியாக விசுவாசத்தோட இப்பொழுதும் கூட நம்ம கடந்து போகலாம். வேதத்துல பாருங்க, கர்த்தர் வந்து ஆபிரகாம வந்து கூப்பிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்பதாக. ஏன்னா ஆபிரகாம் எந்த சூழ்நிலையில கூப்பிடுறாருன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத இருந்த பொழுது கர்த்தர் ஆண்டவர் அநேக வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறாரு. பின்பு ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிடும்படியாக கேட்கிறார். அப்போ ஆபிரகாம் வந்து அதற்கு கீழ்ப்படுகிறார். அந்த ஒரு சமயத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அந்த அந்த நிகழ்வை நிறுத்தி, கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவர் சொன்னது, ஆண்டவர் சொன்னது போலவே ஆபிரகாமின் சந்ததியை வந்து நட்சத்திரங்களை போல ஆண்டவர் வந்து உருவாக்கி கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது அவர் எப்படி கூப்பிடுகிறார்? அந்த விசுவாசத்தை சோதிக்கும் சூழ்நிலை
சூழ்நிலைக்குள்ளாக ஆபிரகாம் தள்ளப்பட்டாலும் அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் நிஜமாகவே அவர் வந்து மனமகிழ்ச்சியாகி ஆபிரகாமை 2 முறை கூப்பிட்டு நீ வந்து இந்த விசுவாசத்துல நிலை நின்றாய் என்பதாக சொல்லி நீ கீழ்ப்படிந்தாய், நான் உனக்கு எல்லாமே நன்மையானதை தான் சொல்லுவேன் செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய், நீ கீழ்ப்படிந்தாய் என்பதாக சொல்லி ஆபிரகாமை கூப்பிட்டு கர்த்தர் இந்த இடத்துல அவருக்கான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அநேக தேசங்களுக்கு தகப்பனாய் மாறினார் என்பதாக சொல்லி. அடுத்தது பாருங்க, மோசையை கூட ஆண்டவர் அப்படியாக கூப்பிடுகிறார். மோசையை வந்து ஆடுமைத்து கொண்டு இருக்கும் பொழுது அக்னி ஜுவாலைக்குள்ளாக இருந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது. மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் 2 முறை ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் வந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். மோசேக்கு ஆரம்பத்துல வந்து அதில் ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருந்தாலும் கர்த்தர் சொல்லிவிட்டார், 2 முறை என் பெயரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார் என்பதாக சொல்லி உறுதியாக அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். ஆமேன். அப்ப மோசே அப்படியே கீழ்ப்படியும் பொழுது என்ன நடந்தது? நிஜமாகவே அவர் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். கானான் தேசத்திற்கு அவர்கள் சென்று சேர்ந்தார்கள். இதை வந்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை அவர் எகிப்து தேசத்திலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மோசே வந்து உறுதியாக இருந்து அதில் கடைசி வரையிலும் அதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்தினார். ஆமேன். 40 வருடங்கள் அந்த மக்களோடு இருந்து பிரயாணிக்கும்படி கர்த்தர் பலனும் கொடுத்தார். அப்போ கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, கர்த்தர் வந்து சோதனையிலிருந்து ஆபிரகாமை மீட்டெடுத்து அதில் ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் அதுல ஒரு வெற்றியை அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, ஆண்டவர் வந்து மன்னிக்க வேண்டும், இது வந்து யாக்கோபு. ஆண்டவர் பாருங்க, யாக்கோபை வந்து கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல யாக்கோபு வந்து எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போறார். எதற்குன்னா யோசேப்பை வந்து பார்க்கும்படியாக எகிப்து தேசத்துக்கு போறார். யோசேப்பு மரித்து விட்டான் என்று நினைத்திருந்த பொழுது இல்ல, ஜீவனோடு இருக்கிறார், தன் மகன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு ஆண்டவர் வந்து யாக்கோபு போகும் பொழுது ஆண்டவர் வந்து பாருங்க யாக்கோபு கிட்ட கூப்பிட்டு பேசுறார். நீ பயப்படாத, உன் மகனை நீ நிச்சயமாக பார்ப்பாய் என்பதாக சொல்லி உறுதியாக பேசுகிறார். அப்போ யாக்கோபுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. 2 முறை கர்த்தர் யாக்கோபை கூப்பிடுகிறார் அந்த இடத்துல, யாக்கோபே யாக்கோபே என்று சொல்லி. அதே போல பாருங்க, யாக்கோபு வந்து தன் மகனை பார்க்கும்படியாகவும் மகனோடு மற்ற மகன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்படியாகவும் அவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு தேசமாக மாறும்படியாகவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல வந்து பாருங்க, ஒரு அங்கலாய்ப்போடு வந்து யாக்கோபு போகிறாங்க. தன்னுடைய மகனை நான் பார்ப்பேனா, எப்படியாவது நான் பார்த்து விடுவேனா, நான் சாகும் முன்னதாக என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி யாக்கோபு போறாங்க. அந்த இடத்துல பாருங்க, அவ்வளவு ஒரு இடத்துல அந்த ஆண்டவரோட அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு வந்து சேருகிறது. பயப்படாதே யாக்கோபே என்பதாக சொல்லி 2 முறை. அப்போ கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு பேசும் பொழுது கர்த்தர் 2 முறை நம்மளை கூப்பிட்டு அழைத்து, நீ பயப்படாதே மகளே, இந்த சூழ்நிலை நீ கடந்து போவாய், நிச்சயமாகவே நீ எதிர்பார்க்கும் காரியம் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமேன். அவர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக பாருங்க, சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாமுவேலும் கூட வேதத்துல சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கர்த்தர் அவரையே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு ஏலியின் பிள்ளைகளை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சாமுவேலை குறித்து அந்த வயது பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 வயது இருக்கக்கூடும். அந்த சூழ்நிலையில அந்த ஒரு சமயத்துலதான் சாமுவேலை வந்து கர்த்தர் கூப்பிட்டார் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சிறு பிள்ளை பெரியவர்கள் அப்படின்லாம் யோசிக்கல. அந்த சிறு மகனை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம், அது எனக்கு உண்மையா இருக்கிற அந்த சிறு பிள்ளையை நான் அந்த சிறு பிள்ளைகிட்ட நான் பேசணும், அந்த பிள்ளை மூலியமா நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிட்டு அங்கே வந்து அவர் வந்து இந்த காரியத்தை, ஏலியின் பிள்ளையின் காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்படி சாமுவேல் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து கர்த்தர் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளையாக, உண்மையான பிள்ளையாக, நீதிமானாக இருந்ததுனால சாமுவேலை கூட கர்த்தர் பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு பெரிய நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அப்படியாகத்தான் இருந்தார். இதே போலதான் நாமும் கூட நம்ம யோசிக்கலாம். நான் வந்து எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, நான் ஃபெய்த்ல நான் ரொம்ப குறைவா இருக்கேன், எனக்கு வந்து வேத ஞானம் கிடையாது, இல்ல என்னைய ஆண்டவர் வந்து கூப்பிடுவாரா, நான் நான் எதுல தகுதியானவ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து எதையும் பாக்குறது இல்ல. நம்ம படிப்பு, நம்ம தகுதி எதையுமே பாக்குறது இல்ல. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம்தான் அவர் பாக்குறாரு. அவர் வந்து மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம்தான் பாக்குறார். அப்போ இந்த இந்த மாதிரி கர்த்தர் என்னுடைய பெயரும் அழைப்பாரானா நிச்சயமா அழைப்பார். நம்ம ஆண்டவர் உண்மையா விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்ம நேசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுது, நிஜமாகவே கர்த்தர் நம்மளையும் பெயர் சொல்லி அழைப்பார். நம்மளுடைய எந்த தகுதியும் அவர் பார்க்கவே மாட்டார். மோசே பாருங்க, மோசேயை வந்து ஆண்டவர் வந்து நான் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அவர் இது பண்ணும் பொழுது, அவர் வழி நடத்தணும் என்பதை சொல்லும் பொழுது மோசேக்கு சரியா பேசக்கூட வராது. அவருக்கு அநேக காரியங்கள்ல இந்த ஞானம் இல்லாம தான் இருந்தது. வேத ஞானம் ரொம்ப அதிகமா தெரியாம இருந்தது. ஆனாலும் நீ எல்லாவற்றையும் போய் படித்து தேர்ந்து வா என்பதாக சொல்லி இல்ல, மோசே அதே இடத்துல இருந்து நீ எனக்கு உண்மையாக இருக்கிற மகன், நீ எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வாய், எனக்கு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, வா என்பதாக சொல்லி மோசையை கர்த்தர் அழைக்கிறார். அதே போலதான் நம்ம எந்த நிலைவரத்துல இருந்தாலும் சரி, என்ன குறைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, அந்த குறைகளை நினைத்து நம்ம கர்த்தரிடத்துல ஒப்புவித்தா போதும், நம்ம நம்மளை தாழ்த்தினா போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். நம்மளையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மளோட அவர் பேசுவார், முகமுகமாய் பேசுவார். அவருடைய வாய்ஸை நம்ம எப்பவும் கேட்போம். ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததான் பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுலை கர்த்தர் வந்து அப்படியாக 2 முறை கூப்பிட்டு பவுலை வந்து கர்த்தர் வந்து மாற்றுகிறார். சவுலில் இருந்து பவுலாக மாற்றுகிறார். சவுல் பாருங்க, அநேகரை வந்து கொன்று தீர்க்கும்படியாக ஒரு ஆணையோட போய் கொண்டிருக்கிறார் தமஸ்கு பட்டணத்திற்கு. ஏது கிறிஸ்துவின் டிசைபிள்ஸ் எல்லாரையும், அவரை யாரெல்லாம் வந்து பின்பற்றுகிறார்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ஜெயில போடணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் மரண தண்டனை தான் என்பதாக சொல்லி அவர் கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், சவுலே சவுலே என்பதாக அவர் கூப்பிட்டு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் வந்து ரொம்ப துக்கமாய் வந்து சவுலை அந்த இடத்துல கூப்பிடுறாரு. சவுல் தப்பு பண்றாரு, தப்பு பண்ண போய் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் விடல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படியாக சவுல் அங்க போகிறார், ஆனா ஆண்டவர் விடல. ஏன் என் மக்களை இப்படி செய்கிற, ஏன் என் மக்களுக்கு எதிராக இப்படி நிக்கிறேன்னு அவருக்கு கேட்கல, ஏன் என்ன கஷ்டப்படுத்துற, ஏன் என்ன துன்பப்படுத்துற என்பதா கேட்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வருது, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா ஆண்டவர் வந்து அது அது என்னுடைய கஷ்டம், நீ என்ன கஷ்டப்படுத்துற என்பதாக அதற்கு அர்த்தம். சவுல் கிட்ட ஆண்டவர் அப்படியாக கேட்டு சவுலைய கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். பவுலாக மாறின பின்பு பாருங்க, அவர் அநேக தேசங்களுக்கு போய் கர்த்தரை குறித்து அவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஆமீன். யாரைய வந்து அவர் வெறுத்தாரோ, யாரை பின்பற்றுகிற மக்களை வந்து கொலை செய்யணும்னு அவர் வந்து போனாரோ, அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றினார் பாருங்க, பெயர் சொல்லி அழைத்து. நாமும் கூட அநேக காரியங்கள்ல வந்து நம்ம பாவமா இருக்கிறோம், தவறு செய்யறோம். இதுல இப்படிப்பட்ட ஒரு தவறு எனக்குள்ள இருக்குது, கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைப்பாரா, நான் இப்படி எல்லாம் தீங்கு பண்ணியிருக்கேன், இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு தீங்கு செய்யணும்னு நினைச்சிட்டேனே, இப்படியாக நான் பேசிட்டேனே என்பதாக சொல்லி அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். நம்ம எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் சரி, அதை நம்ம உணர்ந்து கர்த்தரிடத்துல அதை நம்ம மன்னிப்பு கேட்டோம், அதை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சிட்டோம்னா அவர் அதை மன்னித்து அதை மறந்தவரா இருக்கிறார். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து, சவுல் வந்து எப்படி பவுலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரோ அதே போல நாமும் மாறி விடுகிறோம். ஆமீன். கர்த்தர் வந்து யாக்கோப கூட பாருங்க, யாக்கோபு இஸ்ரவேலா மாத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் பெயரை இஸ்ரவேலா மாத்தி ஆசீர்வதிக்கிறார். நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தானே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ கர்த்தர் வந்து நம்மளை வந்து தண்டிப்பதற்கோ, நம்மளை ஒதுக்கி வைப்பதற்கோ, நம்மளை தாழ்மைப்படுத்துவதற்கோ ஆண்டவர் வந்து ஆசைப்படல. ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும் என்பதாக சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து அவர் அப்படிதான் பிரியப்படுகிறார். நம்ம பயமில்லாத பிள்ளைகளா, அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும் என்பது அவருடைய ஆசை. ஆமீன். நம்மள
ஆண்டவர் அநேக முறை அவர் நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். ஆனா அதை உணராத பிள்ளைகளா நம்ம எப்பொழுதும் பயத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கோம். அப்படிப்பட்ட பயம் இருக்கவே கூடாது. பாருங்க வேதத்துல சைமன் பீட்டர், நம்ம பேதுரு கூட ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமான ஒருத்தர், ரொம்ப அன்பான ஒருத்தர், எப்பயுமே அவரோடயே இருப்பாரு பாருங்க. ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவார். நீங்களும் என்ன நேசிக்கிறீங்களா ஆண்டவரேன்னு கேட்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ நிச்சயமாகவே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவால அதை நம்ப முடியல. ஏன்னா நான் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறேன், நான் எப்படி இதை செய்ய முடியும்? ஆனா அது நடந்தது. பேதுரு 3 தடவை மறுதலிச்சாரு. அதை உணர்ந்த மிகவும் மனம் கசந்து அவர் அழுதார். அதன் பின்னதாக பேதுருவை கொண்டு அநேக சுவிசேஷம் கிடைக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகம் கிடைக்கும்படியாக, அநேகர் ஆண்டவருக்குள்ள வரும்படியாக, ஆயிரமானவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படியாக, அநேக சபைகள் உருவாக்கும் வரும்படியாக ஆண்டவர் பேதுருவை குறித்து ஆண்டவர் பேதுருவை வைத்து அவர் ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார். அவர் ஒரு முக்கியமான ஒரு பர்சன். புதிய காலத்து சபையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக ஆண்டவர் மாற்றினார். இந்த மாற்றம் எப்படி வந்தது? பேதுரு ஆண்டவரை மறுதலித்தாலும் அதை குறித்து உடனே அவர் மனம் கசந்து, ஆண்டவரே நான் இப்படி செய்திருக்க கூடாது, நான் செஞ்சுட்டேனே என்பதாக சொல்லி அவர் அழுதார் பாருங்க. அந்த இடத்துல அவர் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் அந்த மறுதலிப்பு அவரை தூரப்படுத்திருச்சு, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்திருச்சு. ஆனா உடனே அவர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அப்படி செய்துட்டேனே என்று மன்னிங்க வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் அவரை மீட்டு கொண்டார், பேதுருவை ஆசீர்வதித்தார். அவர் கோவப்படல, நீ இப்படி செஞ்சிட்டியே, தூரமா போ, என்னை விட்டு விலகிரு, நீ இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நீ உணர்ந்துட்டியா, அது போதும், நீ உன்னோட பர்பஸ உன் வாழ்க்கையில நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லி ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். கடைசியாக பாருங்க, மார்த்தாளையும் குறித்தும் ஆண்டவர் வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம். மார்த்தாள் பாருங்க, மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவர் அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனா மார்த்தாள் பாத்தீங்கன்னா ஆண்டவரோட வார்த்தையை கேட்க முடியல, அவங்களுக்கு வீட்டு வேலையின் காரியங்கள் அநேகமா இருக்கு, அதுல அவங்க மூழ்கி போய் இருந்தாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் மரியாள் கிட்ட எல்லா விதமான வார்த்தைகளையும் சுவிசேஷங்களையும் உவமைகளையும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப மார்த்தாள் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, என்னோட சகோதரி எனக்கு உதவி செய்யவில்லையே, நான் எல்லாவற்றையும் நான் தனியா பார்க்கிறேன்னு என்று ஆண்டவர் கிட்ட சொல்லும் போது, அப்ப ஆண்டவர் மார்த்தாளே நீ ஏன் இவ்வளவு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், தேவையானதை ஒன்றே என்பதை கருத்தர் அங்க சொல்லுகிறார். அப்போ நாமும் கூட பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாம, அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாம, நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படி கவலைப்படும் பொழுது என்ன நடக்குது? நமக்குள்ள ஒரு சஞ்சலம் வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தையோட அந்த எசன்ஸ் நமக்குள்ள இல்லாம போய் விடுகிறது. அது 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 நமக்குள்ள வேரூன்றி வளராம போய் விடுகிறது. ஒரு கர்த்தர் நமக்குள்ள விதையை விதைக்கிறார், ஆனா அது நமக்குள்ள வேரூன்றி வளர்ந்தாதானே அது கனிகளை கொடுக்கும். அப்போ இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருந்தா நம்மால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவையானது ஒன்றே, அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பற்றி கொண்டோம்னா, அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, நிச்சயமாகவே அவர் நம்மளை கூப்பிடுகிறது நமக்கு கேட்கும். அவர் ஒவ்வொரு நாள் விடிய காலையிலும் நம்மளை கூப்பிடுவார். நீங்க தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் உங்களோட கூட, நீங்க எழும்புவதற்கு முன்னதான் உங்க பக்கத்துல இருந்து என் மகளே, என் மகனே என்பதாக சொல்லி நம்ம பெயரை சொல்லி அவர் கூப்பிடுவார். ஆனா அநேக தரம் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாலும் நம்ம ஆண்டவரை தேடி போக முடியாம, நம்ம சரீரத்தின் பலவீனத்தினால ஜெபிக்க முடியாம, காலை வேளையில ஆண்டவரோடு பேச முடியாம நம்ம சில சமயம் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இனிமே நம்ம அப்படி இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவரோடு பேசும்படியாக காலை வேளையில நம்ம துதிக்கும் பொழுதும் அவரோடு ஜெபிக்கும் பொழுதும் நிச்சயமாகவே அவர் அநேக காரியங்களை நம்முடைய பேசுவார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போதும் கூட பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு ஃப்ரெண்டு போல நம்மளோட கூட இருந்து இப்படி செய் அப்படி செய் என்பதாக சொல்லி நம்ம பெயரை சொல்லி அழகா நம்மளை கூப்பிட்டு வழி நடத்துவார். ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு நண்பரா இருக்கிறார், ஒரு தகப்பனா இருக்கிறார், ஒரு சகோதரனா இருக்கிறார், எல்லாமாக அவர் கூட இருந்து நம்மளை அவர் வழி நடத்துகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின்படி, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்பதை முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். இப்ப வேதத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அநேகரை 7 பேரை குறித்து பார்த்தோம். 7 பேரையும் கர்த்தர் எவ்வளவு அழகாய் 2 முறை பெயரை சொல்லி, பர்டிகுலரா 2 முறை பெயரை சொல்லி அழைத்து அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு சொல்லி
கொடுத்தார். பெயரை சொல்லி அழைத்த பின்பு அவங்களுடைய லைஃப் எப்படி மாறினது என்பதை பார்த்தோம். கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலை அவர்களை பெயரை சொல்லி அழைத்தார் என்பதையும் பார்த்தோம். இந்த இந்த சூழ்நிலைகளை நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப்லயும் அநேக இன்ஸ்டன்சஸ் இதற்கு ஒப்பா இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் நிச்சயமாக மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற பலன் ரொம்ப குறைவானது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்தும் போது அநேக காரியங்களை அவர் அற்புதமாக அவர் செய்வார். ஆமேன். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம அவருடையவர், அவருக்கு சொந்தமானவர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அப்போதான் அந்த அந்த ஒரு உணர்வு பாண்ட் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்பதுல ஒரு அதிக நிச்சயம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேல நமக்குள்ள பயம் இருக்கவே கூடாது. அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம். இந்த பயம் பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய விசுவாசத்தை குலைத்து போடக்கூடிய ஒரு விஷயம். எதுலலாம் பயம் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்துடுங்க. அது சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ, ஆண்டவரே இதை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது என்பது நீங்க எதெல்லாம் யோசிக்கிறீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட விட்டு விடுங்க. அந்த பயம் நம்மளுடைய விசுவாசத்தை நிச்சயமாகவே குறைவுள்ளதாக்கும். நமக்குள்ள விசுவாசத்தின் ஆவி அதிகமா வேணும். விசுவாசம் குறைவா இருக்கு, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுங்க சுவாமி என்று கேளுங்க. உங்களை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். அந்த விசுவாசத்தின் ஆவியும் கர்த்தர் கொடுப்பார். ஜெப ஆவியை கொடுப்பார். துதியின் ஆவியை கொடுப்பார். கர்த்தர் நடத்துவார். நம்முடைய செவிகளை அவர் திறப்பார். அவர் கூப்பிடும் சத்தம் நமக்கு கேட்கும்படியாக கர்த்தர் நம்முடைய செவிகளை அவர் திறப்பார். நிச்சயமாகவே இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாலை வேளையில கர்த்தர் உறுதியா இதை நம்ம கிட்ட அவர் சொல்லி இருக்கிறார். பயப்படவே வேண்டாம் என்பதாக சொல்லி. சோ நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்படாம அவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடலாம். ஏன்னா we belong to him. அவருக்கு மாத்திரம்தான் நம்ம சொந்தம். வேற இந்த உலகத்துல யார் நம்மை சொந்தம் கொண்டாடினாலும் அது எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி. அவர் நம்மளை சொந்தம் கொண்டாடி மீட்டெடுத்துட்டாருன்னா அவரோட ரத்தத்தினால் அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். அவரோட உயிரையே நமக்கு விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறார். சாதாரணமா மீட்டெடுக்கல, தன் ஜீவனை கொடுத்து அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இவ்வளவு வேல்யூபிள் பர்சன் என்பதை பார்த்தீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. சோ இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மளோட பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றியை சொல்லி நம்ம இப்பொழுது கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த மாலை வேளையில சுவாமி அப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பயப்படாதே என்று சொன்ன தேவன் அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயத்தனாவையும் எடுத்து போடுங்க ராஜாவே. அப்பா அதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்க அப்பா கீழே இருந்த எங்களை ராஜாவே அப்பா, புழுதியில் இருந்த எங்களை, சேற்றில் ஆண்டவரை சிக்கி கொண்டிருந்த எங்களை நீர் மீட்டெடுத்தது போல உணர்கிறோம் சுவாமி. எங்களை நீர் முழுமையாய் மீட்டெடுத்தீர் அப்பா. ஹல்லேலூயா. அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. பெயரை சொல்லி அழைக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே இது எவ்வளவோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் சுவாமி. எங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் பேர் சொல்லி அழைக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களை தேடி வரீங்கப்பா. ஆண்டவரே காலை பொழுதுல தேடி வரீங்க, பெயரை சொல்லி அழைக்கிறீங்க. நாங்க தவறு செய்யும் பொழுது உடனே பெயரை சொல்லி அழைத்து எங்களை தடுக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது பெயரை சொல்லி கூப்பிட்டு எங்களை அரவணைக்கிறீங்க. நாங்க துக்கப்படும் போது பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்கு ஆறுதல் செய்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்க உமக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது பெயர் சொல்லி அழைத்து எங்களை பாராட்டுகிறீங்க. ஆண்டவரே அப்பா, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அப்பா. இதை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்துருளுங்கப்பா. எங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்துருளுங்க சுவாமி. எங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு உணர்வை கொடுங்க சுவாமி. அதற்காய் நன்றி 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 சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே சுவாமி தகப்பனே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீ என்னுடையவள் என்று சொன்னீரே தகப்பனே அப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உமக்கு சொந்தமா இருப்பது தகப்பனே, அது நீ அப்பா எங்களுக்கு பெரும் பாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே வேற எங்களுக்கு எந்த காரியம் இந்த உலகத்துல சொந்தமா இருந்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை. நாங்க உமக்கு சொந்தமா இருக்கிறபடினால அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே தகப்பனே, உம்முடைய கரத்துல அப்பா ஆண்டவரே இந்த பகுதி ஜெப பகுதி முழுமையா ஒப்புவிக்கிறோம் அப்பா. சுவாமி நீர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீங்க, அநேக காரியங்களை பேசியிருக்கீங்கப்பா. எங்க இருதயத்துல ஒரு பலனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு பயத்தோடு வந்தோம், ஒரு கேள்வியோடு வந்தோம் ஆண்டவரே. இது எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை கொடுத்திருக்கீங்க, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உமது கரத்துல
எங்களை முழுமையா ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த வருடம் அடுத்த பாதி அப்பா, இந்த வருடத்தின் அடுத்த பாதி முழுவதும் எங்களை நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. அதற்காக கூட ஆனக்கூடிய நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கூடுகளில் இருந்த ஒவ்வொருத்தரும் நீர் அப்பா, நீர் ஆசீர்வதித்து ஆவியில் ஒருமனப்பட்டு அப்பா, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லாம நாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே அப்பா இப்படி வார்த்தை கேட்க நீர் கிருபை தந்திருக்காய். நன்றி, கோடான கொடி நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிரைஸ் காட்.